இப்போ வந்து படிக்கிற பசங்க வேலைக்கு போகாமல் இருக்காங்க. அதாவது நிறைய படிக்கிற பசங்க எப்போதும் அவங்களுக்கு படிப்பதற்குத்தான் நேரம் இருக்கிறது, வேலைக்கெல்லாம் போவதற்கெல்லாம் நேரமே இல்லை என்று சொல்ல முடியாது. நிறைய நேரம் வந்து அவங்க எப்போவுமே படிக்கிற நிறைய நேரம் அவங்க சும்மா இருக்காங்க. அந்த நேரத்தில் இப்போ ஒரு வேலை வாய்ப்பு வருது, இந்த வேலையை செஞ்சால் உனக்கு வந்து 1000 ரூபாய் தருவேன். உதாரணத்துக்கு ஒரு போஸ்டர் ஓட்ட வேண்டியிருக்கு, ஒரு 100 போஸ்டர் ஓட்டினா 800 ரூபா, ஒரு போஸ்டருக்கு 8 ரூபா. அதே 200 போஸ்டர் ஓட்ட வேண்டியிருக்கு, 200 போஸ்டர் ஓட்டினா 1600 ரூபா கிடைக்கும், ஒரு நாள் உழைப்பு தான். இந்த மாதிரியான வேலைவாய்ப்புகள் இங்கே இருக்குது. அது இந்த மாணவர்களுக்கு தெரிந்தால் கூட அது குறித்த விழிப்புணர்வு இல்லை. இப்படி ஒரு வேலைவாய்ப்பு இருக்கா, நான் படிக்க தான் செய்கிறேன், ஆனால் இந்த வேலையை நான் ஒரு நாள் செஞ்சால் எனக்கு 1600 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த மாதிரியான வேலைவாய்ப்புகளை தேடுகிற ஆர்வம் ஏன் மாணவர்களிடம் இல்லை அப்படின்னா, பெற்றவங்க சொன்ன மாதிரியே அவங்க நடந்துக்கிறாங்க. அதாவது பெற்றவங்க வந்து என்னை சொல்லி அந்த மாதிரி அவங்க அப்படி வளர்க்குறாங்க. அதாவது பெற்றவங்க சொன்னால் தான் நான் செய்வேன், எதை செஞ்சாலும் நீ காதலிக்காதன்னா காதலிக்க மாட்டேன். அதுபோல் வந்து நீ இந்த மாதிரி படிக்கும்போது எந்த வேலைக்கும் செஞ்சிடக்கூடாது, சுயமாக நீ ஏதாவது ஒரு பார்ட் டைமோ எதோ கிடைக்கிற வேலையை செஞ்சு உன் கை காசுக்காக பணத்தை சம்பாதி அப்படின்னு எங்கள் அப்பா அம்மா சொல்லலை, அதனால் நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது, மாணவர்களுக்கு கூட வேலைவாய்ப்புகள் இருக்குது, அதை நோக்கி போக மாட்டேன்றாங்க. அதை செய்கிறது கூட அவங்களுக்கு சோம்பேறித்தனம். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா அதை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மா சொல்படி கேட்குறதுனால நம்ம இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய தேவையில்ல, சுயமாக சிந்திச்சிடாத. அப்போ சுய சிந்தனை என்பது அவங்களுக்கு இல்லைங்கிறது தான். எவ்வளோ அற்புதமான ஒரு வேலைவாய்ப்பு, ஒரு 200 போஸ்ட் ஓட்டினா 1600 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற ஒரு பையனுக்கோ ஒரு பையனுக்கோ அல்லது வந்து ஏழை பையனுக்கோ எவ்வளோ பெரிய வாய்ப்பு பாருங்கள். அப்போ அப்படியெல்லாம் இங்கே ஒரு தேவை இருக்குது. போஸ்டர் ஓட்டுறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேன்றாங்க. நீ ஒட்ட போகிறது ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் நீ ஒட்ட தேவையில்ல, அப்புறம் ஸ்கூலுக்கு போ, அப்புறமா ஏதாவது ஒரு லீவில் வேற ஒரு வேலை வாய்ப்பு வரும், வேறு மாதிரியான வேலை வாய்ப்பு வரும், அந்த வேலையை நீ செய்யலாம், செஞ்சால் உனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும், அந்த பணத்தை வச்சு நீ உன் செலவுகளை பார்த்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி வேலைவாய்ப்புகளை ஏன் மாணவ பருவத்தினர் தேட மாட்டேங்கிறாங்கன்னா, ஏன்னா பெற்றவங்க அப்படி சொல்லலைப்பா. ஆனால் அது ரொம்ப முக்கியமான வேலைவாய்ப்பு தான், மாணவர்களுக்கு தேவையான ஒரு வேலைவாய்ப்பு தான். ஒரு ஏழை பிள்ளைகளாக இருக்கட்டும், நடுத்தர வர்க்கத்தினராக இருக்கட்டும், இந்த மாதிரி வேலை வரும்போது அதை செய்வதால் அவர்களுக்கு அவர்களுடைய செலவுக்கு அது நல்லா இருக்குது, ஒரு நல்ல அனுபவம் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது அதை ஏன் செய்ய மாட்டேன்றாங்கன்னா, பெற்றவங்க சொல்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்களாம். பெற்றவங்க அப்படி சொல்லலைப்பா. எங்கள் அப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து ஒரு கடலில் வந்து நீ தத்தளிக்கிற அப்படின்னா, உனக்கு ஒரு போட்டு வருது, அந்த போட்டில் ஏறணும் அப்படின்னா ஏன் ஏறலை அப்படின்னா, ஒரு போட்டு வருது, ஒன்று நீ தத்தளிச்சிக்கிட்டு இருக்கிற, ஒரு போட்டு வந்து உன்னை காப்பாற்ற வருது, ஏன்பா நீ அந்த போட்டில் ஏறலை, எங்கள் அப்பா அம்மா வந்து சொன்னால் தான் நான் ஏறுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு சுய சிந்தனையே இல்லாத ஒரு தன்மை இந்த மாணவ பருவத்தினரிடம் இருக்கிறது. சொல்வதை செய்கிற மனப்பான்மை, சொல்வதை மட்டுமே செய்கிற மனப்பான்மை, சுயமாக சிந்திக்க தெரியாமல் அப்போ இந்த காதலிக்கக்கூடாதுன்னா காதலிக்க மாட்டாங்க, காதல் அதெல்லாம் கூடாது அப்படின்ற மாதிரி. அப்போ சாதியா, இப்போ பெற்றவங்க தான் அதே சாதி, நம்மலாம் சாதி, ஆண்ட சாதி பேண்ட சாதின்னு சொல்லுவாங்களா, அதை அந்த குழந்தைகள் இது அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, அதை ரிசீவ் பண்ணிப்பாங்க. இப்படி சுய சிந்தனையே இல்லாமல் கேட்பார் பேச்சு கேட்டுக்கிட்டு கேட்டு வளர்கிற ஒரு தலைமுறையாக இந்த மாணவ பருவத்தினர் இருக்கிறார்கள். மாணவ பருவத்தினர் வந்து சுய சிந்தனை இல்லாதவர்களாக சொல்கிற புத்தி, சொல்வதை மட்டுமே செய்வது, அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை. அதில் என்னத்தை சொன்னாலும் நாங்கள் கேட்போம், பெற்றவங்க என்னத்தை சொன்னாலும் நாங்கள் கேட்போம், அது நல்லதா கெட்டதா ஏன் எதுக்குன்னெலாம் கேட்காம, அப்படி கேட்கலன்னா பெற்றவங்க அடிப்பாங்க. ஏன் வந்து ஒரு சுய சிந்தனைங்கிறது பிள்ளைகளுக்கு இல்லை அப்படின்னா, நீ சுயமாக சிந்தித்தாலே உன் பெற்றவங்க ஒன்று அடிப்பாங்க, நீ அவங்க சொல்கிறத நீ கேட்கலன்னா அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல். அதனால தான் சுய சிந்தனையே இல்லாமல் போகுது. அப்போ இதுக்கெல்லாம் எதனால் வந்து பெற்றவங்களுடைய அச்சுறுத்தலுக்கு அந்த பிள்ளைகள் இணங்க வேண்டியிருக்கு அப்படின்னா, பெற்றவங்க தான் செலவழிக்கிறாங்க பிள்ளைகளுக்காக, பெற்றவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க, மருத்துவம், சாப்பாடு, அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஆடைகள், இருப்பிட செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. அதனால் பெற்றவங்க என்ன சொன்னாலும் பெற்றோர்களுக்கு அடிமைகளாக பிள்ளைகள் வளருவது தவிர்க்க முடியாத ஒரு இதுவாக இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பெற்றோர்களிடமிருந்து பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். அடிமைகளாக வளரக்கூடாது, பிள்ளைகளாக வளர வேண்டும், ஆனால் அடிமைகளாக வளரக்கூடாது. அடிமைகளாக வளர்ப்பதற்கு அரசாங்கம் எந்த விதத்தில் அதை தடை செய்ய முடியும் அப்படின்னா, பிள்ளைகளுக்கு வந்து செலவுக்கு பணம் கொடுக்கணும். அதாவது ஒரு பிள்ளையை வளர்த்தாச்சு அப்படின்னா அந்த பிள்ளைக்கு மாதந்தோறும் பணம் கொடுக்கணும். ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னாலே பிறந்து படித்து அப்புறம் வேலைக்கு போகிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு அந்த அரசாங்கம் பணம் கொடுக்க வேண்டும்
அந்த குழந்தையை வளர்ப்பதற்கான செலவு, படிப்புங்கிறது இலவசம், மருத்துவங்கிறது இலவசம். இங்கே தனியார் மருத்துவமனையே கிடையாது, தனியார் பள்ளிக்கூடமே கிடையாது. அப்படின்னா கல்வியும் மருத்துவமும் உங்களுக்கு கட்டணம் இல்லாமல் அரசாங்கமே கொடுத்துருது. அதுபோல் சாப்பாடும் அது அரசாங்கம், அதுக்கான செலவையும் அரசாங்கமே கொடுக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது பள்ளிக்கூடத்திலே காலை உணவு, மதிய உணவு, இடைவேளை உணவு எல்லாமே கொடுத்துடணும். அப்புறமா வீட்டில் இருக்கிற நேரம் அந்த பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு அதற்குன்னு தனியாக பணத்தை அரசாங்கம் கொடுக்க வேண்டும். அப்போ தான் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு தைரியம் வரும். என்னென்னா, அந்த பெற்றோர்களின் அடிமைகளாக நம்ம வளர வேண்டிய அவசியம் கிடையாது. பெற்றோர்கள் நல்லது சொன்னால் கேட்டுக்கலாம், அதுவே கெட்டது சொன்னாலும் நாம் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும். அப்படிங்கிற கேள்வி அப்போ தான் வரும். பெற்றவங்க நல்லது சொன்னால் கேட்கலாம்ப்பா, கெட்டது சொன்னாலும் நாம் ஏன் கேட்கணும்? நமக்கு அரசாங்கம் பணம் கொடுக்குது, நமக்கு சாப்பாட்டுக்கு, ட்ரெஸ்ஸுக்கு, படிப்புக்கு, மருத்துவத்துக்கு, நம்ம பிறந்தது முதற்கொண்டு வேலைக்கு போகிற வரைக்கும் நமக்கு அரசாங்கம் பணம் கொடுக்குது. அரசாங்கங்கிறது யார்? இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து ஏற்படுத்திய ஒரு அமைப்பு. இவர்கள்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி. அப்போ பிள்ளைகளை வளர்ப்பது என்பது ஈஸியாக போச்சு. பெற்றோர்களுக்கு அது ஒரு சுமையே கிடையாது, பெற்றோர்களுக்கு ஒரு அழுத்தமே கிடையாது, கவலையே கிடையாது, வலியே கிடையாது. எந்த விதத்துலையும் பிள்ளைகளை வளர்ப்பது ஒரு இதுவே கிடையாது. அரசாங்கம் பொறுப்பெடுத்து பிள்ளைகளுக்கான செலவை செய்யும்போது இந்த பிள்ளைகளை அடிமையாக வளர்க்க வேண்டிய வளர்க்கக்கூடிய அந்த சூழ்நிலை என்பது பெற்றோர்களுக்கு இல்லாமல் போயிடுது. வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலை, அந்த கோபங்கிறது பெற்றோர்களுக்கு இல்லை. என்னடா பிள்ளைகளை வளர்க்கணுமே அப்படிங்கிற ஒரு சுமைங்கிறது நம்ம தலையில் ஏற்றப்படுகிறது. கல்விக்காக, மருத்துவத்துக்காக, ட்ரெஸ்ஸுக்காக, சாப்பாட்டுக்காக எவ்வளோ பெரிய சுமை. அப்போ அந்த கோபத்தை பிள்ளைகள்கிட்ட வெளிப்படுத்துவாங்க. நான் உனக்காக இவ்வளோ செலவழிக்கிறேன், அதனால் நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகளை ஒரு அடிமைகளாக வளர்ப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்குது. இப்போ அரசாங்கமே அப்போ பெற்றோர்களிடமிருந்து பிள்ளைகளை பாதுகாக்கணும் அப்படின்னா பெற்றோர்களிடமிருந்து பிள்ளைகளை கூட்டிகிட்டு வேறு எங்கேயா போகணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி நான் சொல்லலை, பெற்றோர்களிடம் தான் பிள்ளைகளும் இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் அடிமைகளாக வளர்க்காமல் பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும், மனிதத்தன்மையோடு வளர்க்க வேண்டும். அப்படின்னா பெற்றோர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பொருளாதார சுமை, பிள்ளைகளை வளர்ப்பதில் உள்ள ஒரு பொருளாதார சுமை. பிள்ளைகளுக்கு தேவையான பணத்தை குழந்தை பிறந்ததிலிருந்து படித்து முடித்து வேலைக்கு செல்கிற வரைக்கும் அனைத்து செலவுகளையும் அரசாங்கம் ஏற்க வேண்டும். அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளை அடிமைகளாக வளர்ப்பதற்கு அங்கே வாய்ப்பு இல்லையே, உரிமையும் இல்லாமல் போயிடுது. அப்போ பிள்ளைகள் சுய சிந்தனையோடு யோசிப்பாங்க. நிறைய பேர் இப்போ பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க, அப்பா அம்மா நம்மளை அடிக்கிறாங்க, அப்போ நம்ம அவமானப்படுத்துகிறாங்க, இழிவுபடுத்துகிறாங்க, கெட்ட வார்த்தையால் திட்டுறாரு, சூடு போடுறாரு, அதனால் நம்ம அங்கே தான் போய் ஆகணும், இல்லைனா நமக்கு சாப்பாடு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பயம் அந்த பிள்ளைகள் பருவத்தில் கண்டிப்பாக இருக்கும். அப்போது ஒரு அரசாங்கமே எல்லாத்தையும் கொடுக்குது அப்படிங்கும்போது பெற்றவங்க நம்மளை நேசித்தா மட்டும்தான் நம்ம அவங்ககிட்ட இருக்கணும், நம்மளை சூடு போடுறாங்க, கெட்ட வார்த்தையால் திட்டுறாங்க, இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அப்படிங்கிற இந்த எண்ணம் பிள்ளைகளுக்கு வந்துடும். அதுமாதிரி பெற்றவங்களும் ஒரு பயம் வந்துடும். ஏன்னா பிள்ளைகள் நாம் இல்லைனாலும் அந்த பிள்ளைகளை அரசாங்கம் பார்த்துக்கும், அரசாங்கம் எல்லா பணத்தையுமே கொடுக்குது, பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா பணத்தையும், கல்வி, மருத்துவம், சாப்பாடு, உடை, எல்லாத்துக்கும் தேவையான பணத்தையும் அரசாங்கம் பிள்ளைகளுக்காக செலவு பண்ணும்போது பெற்றோர்களுக்கு ஒரு பயம் வந்துடும். நாம் பிள்ளைகள்கிட்ட ஒழுங்காக நடக்கணும், இல்லைன்னா அந்த பிள்ளைகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா நம்ம தயவில் அந்த பிள்ளைகள் இல்லை, அரசாங்கத்தின் தயவில் அந்த பிள்ளைகள் வாழ்கிறார்கள். அதனால் பிள்ளைகளை அடிமையாக வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கட்டாயம், நெருக்கடி, வேறு வழியே இல்லாமல் அந்த பிள்ளைகளாக வளர்ப்பார்கள். அந்த பிள்ளைகளை சுய சிந்தனை இல்லாத ஒரு அடிமைகளாக வளர்க்க மாட்டார்கள். அப்போ சுய சிந்தனைங்கிறது எங்கே வருது? இந்த மாதிரி பொருளாதார அடிமைத்தனத்தில் தான் சுய சிந்தனை என்பது இல்லாமல் போயிடுது. பொருளாதார சுதந்திரம் தான் சுய சிந்தனையை வளர்க்கும். இப்போ பெண்கள் அடிமைகளானாங்க. ஏன் அடிமையானாங்க? அவன்கிட்ட ஒரு பொருளாதார சுதந்திரம் இல்லை. அந்த கணவன் கணவனின் வருமானத்தில் அந்த மனைவி வாழ்வதால், அந்த பெண்கள் வாழ்வதால், அதனால்தான், அல்லது மகனின் வருமானத்தில் அம்மாக்கள் வாழ்வதால் அவங்களுக்கு சுதந்திரமாக யோசிக்க மாட்டாங்க, அவங்க அடிமைகளாக மாறிவிடுகிறார்கள். அந்த பொருளாதார சுதந்திரம் அவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு அவங்கள யாருமே அடிமைப்படுத்த முடியாது, அவங்கள அடிமைகளாக பார்க்கவும் முடியாது, அடிமைகளாக அது மாதிரி இந்த பொருளாதார சுதந்திரத்தை நம்ம பெண்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த மாணவ பருவத்தினருக்கும் கொடுக்க வேண்டும். பிறந்ததுலேருந்து படித்து முடித்து வேலைக்கு போகிற வரைக்கும் அவங்களுக்கு மாதந்தோறும் ஆகிற செலவை அரசாங்கமே கொடுக்க வேண்டும். அப்போ தான் அந்த பெற்றோர்கள் சுய சிந்தனை இல்லாமல் பிள்ளைகளை வளர்ப்பதை நாம் தடுக்க முடியும். பெற்றவங்களுக்கு என்ன படிப்பு பிடிக்குமோ அதை தான் நீ படிக்கணுன்றாங்க, அவனுக்கு என்ன பிடிக்கும். அப்போ என்ன காரணம்? பெற்றவங்க நிறைய செலவு பண்ணுறாங்க, நான் தான்ப்பா செலவு பண்ணுறேன், நீ விருப்பப்பட்ட, அப்போ எனக்கு என் அறிவுக்கு தெரிஞ்ச மாதிரி நீ எதை படித்தா நல்லா வருவே அதை தான் நீ படிக்கணும், ஏன்னா நான் தான் செலவு பண்ணுறேன், ரிஸ்க்கெல்லாம் நான் தான் எடுக்கிறேன், இஷ்டத்துக்கு நீ படிக்கணும், நான் சொல்கிறது தான் நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி நான் சொல்கிறவங்கள தான் நீ கல்யாணம் பண்ணணும்
அப்படிங்கிற அளவுக்கு இது வரைக்கும் நான் தான் உன்னை படிக்க வச்சுருக்கேன், சாப்பாடு எல்லா செலவையும் நான் தான் பார்த்துருக்கேன், நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த சுய சிந்தனை இல்லாமல் அந்த பெற்றோர்கள் சொல்வதை கேட்டு தலையாட்டுகிற பொம்மைகளாக பிள்ளைகள் வளர்வதற்கு இதுதான் காரணமாக இருக்கும். பொருளாதார அடிமைத்தனம் தான் காரணமாக இருக்குது. அதிலிருந்து மீட்டெடுக்கும்போது ஒரு சுய சிந்தனை உள்ள அவர்களாக மக்களை நாம் வளர்க்க முடியும்.